அன்பு நண்பர்களே வணக்கம். உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி. இன்று உங்கள் உள்ளம் நலமா? எப்படிப்பட்ட உள்ளத்தை வைத்திருக்கிறோம்? ஒரு சுய ஆய்வு செய்யலாமா? அந்த அழகான கிராமத்தில் 2 இளைஞர்கள் உடல் பருமன் உடையவர்கள். முதல் தெருவில் உள்ள இளைஞன் உடல் பருமன் இருந்தால் கூட அவர் யார் கிண்டல் பண்ணாலும் கேலி செஞ்சாலும் இவரும் நல்லா சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பாராம், கோபப்பட மாட்டார். இவர் எந்த அளவுக்கு உடல் பருமன் உடையவர் அப்படின்னா, ஜவுளி கடையில் போயிட்டு அவருக்கு துணி எடுக்கும் பொழுது அவருடைய இடுப்பு அளவு 60 65 தெரியாத அளவுக்கு இருக்குமா, அந்த அளவுக்கு பருமன் உடையவர். ஒரு நாள் ஜவுளி கடைக்கு போகிறாரு, துணி வாங்கலான்னு போகும்போது அங்கே ஜவுளி கடையில் உள்ளவங்களாம் இவரை பார்த்து என்னடா இவ்வளோ பெரிய சைஸாக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க, உங்களுடைய எடை எவ்வளோ சார் அப்படின்னு. உடனே அவங்கள பார்த்து சிரிச்சுக்கிட்டே, இல்லையே என்னுடைய எடை எவ்வளோன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறார். ஏன்பா போயிட்டு இடத்தட்டு மேலே நின்னா அதுவே உனக்கு எடையை சொல்ல போகுது எவ்வளோ கிலோ இருக்கிறன்னு அப்படின்னு சொல்கிறாங்க. போனனே போய் நின்னனே, ஆனால் அதில் ஒரு சீட்டு தான் வந்துச்சு அப்படின்னு சொன்னாராம். அப்புறம் எல்லாருக்கும் கோவம் வந்துச்சு. ஆமாம், அந்த சீட்டில் தான் எத்தனை கிலோன்னு இருக்குமேப்பா, தெரியாதா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவர் சொன்னாராம் சிரிச்சுக்கிட்டே, ஆமாம் சார், அதில் அந்த சீட்டில் என்னுடைய எடை இல்லை, தயவுசெய்து ஒருவர் மட்டும் எடைத்தட்டு மேல் நிற்கவும் இருந்துச்சுன்னு சொன்னாராம். எல்லாம் அங்கே இருந்தவங்க எல்லாமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்கள், அவர் குறை சொல்கிறாங்க, ஆனால் அந்த நேரத்தில் கூட அவரும் மற்றவர்களை ஒரு கேலியாக பேசி எல்லாரையும் சிரிக்க வைத்து விட்டு சென்றார். அது அவருடைய மனநிலை. அதே கிராமத்திலே பக்கத்து வீதியிலே உள்ள இன்னொரு உடல் பருமனுடையவர், அவர் முகத்தை பார்த்தாலே ரொம்ப கடுகடுன்னு சிடுன்னு இருக்கிறவர். இவர் வெளியில் போனால் யாராவது பார்த்தாங்கன்னா இவரை உடனே என்னை பார்த்து ஏதோ என் உடம்பை பற்றி தான் நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு இவர் அவங்கள பார்த்து முறைப்பாராம். ரோட்டில் போகும்பொழுது கூட யாராவது 2 பேர் 3 பேர் சேர்ந்து பேசினா என்னை பற்றி தான் பேசுகிறாங்கன்னு அங்கே நேராக போயிட்டு என்னை பற்றி தான் நான் என் உடம்பை பற்றி தானே பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி திட்ட ஆரம்பிப்பாராம். இப்படி அவருடைய உடம்பை பற்றி அவருடைய உருவத்தை பற்றி பேசும்பொழுது எல்லாமே பயங்கர கோபமாக இருக்கும். எப்பொழுதுமே என்னை பற்றி தான் மற்றவங்க பேசுகிறாங்க நினைக்கிறாங்கங்கிற ஒரு எண்ணத்திலேயே அவர் இருந்தார், நிம்மதி இல்லாமல் இருந்தார். ஒரு நாள் பஸ்ஸில் பயணம் போயிட்டுருக்கிறார், பேருந்தில். அப்போ பக்கத்தில் உட்காந்துறவர் கேட்குறாரு, ஏன்பா இவ்வளோ உடம்பு பெருசாக இருக்குதே, உனக்கு என்ன யானைக்கு போடுற அளவுக்கு சாப்பாடு போடுவாங்களா வீட்டில் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே அவருக்கு வந்தது பாருங்கள் கோபம். அவ்வளோ கோபம் வந்து கண்ணெல்லாம் சிகப்பாகி திட்ட ஆரம்பித்தார் அந்த மனுஷனை பார்த்து. உடனே அங்கே பேருந்தில் இருந்த எல்லாருமே அமைதியாகிட்டாங்க. அந்த அளவுக்கு கோவப்பட்டு திட்டினாராம். பாருங்கள், இந்த மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை அவருக்கு இருந்தது பாருங்கள். எல்லா நேரமும் தன்னுடைய உடம்பை பற்றி தாழ்வாக நினைத்து கொண்டே இருந்திருக்கிறார். அதனால தான் அவர் மற்றவங்க என்னை பற்றி தான் பேசுகிறாங்க, என் உடம்பை பற்றி தான் நினைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் சந்தோஷமாக இல்லாமல் தன்னுடைய மனநிலையை கெடுத்து கொண்டு இருந்தார். அன்புக்குரியவர்களே, என்னுடைய உள்ளம் நலமாக இருக்கிறதா அல்லது நலமற்று இருக்கிறதா, அது என்னுடைய கையில் தானே இருக்கிறது. அந்த 2 இளைஞர்கள் ஒரே உருவம் உடையவர்கள் தான், ஆனாலும் ஒரு இளைஞன் அது எல்லாம் நேர்மறை எண்ணங்களோடு எடுத்துக்கொண்டு மகிழ்ச்சியாக வாழுகிறார். இன்னொரு இளைஞன் அது தவறாக எதிர்மறையாக எடுத்துக்கொண்டு இது எனக்கு ஒரு பெரிய குறை என்று சொல்லி மற்றவர்களோடு ஒப்பிட்டு நிம்மதியை இழந்து வாழுகிறார். இன்னைக்கு இந்த நாளில் என்னுடைய உள்ளம் எப்படி இருக்குது? சந்தோஷமாக வைச்சிருக்கிறது, மகிழ்ச்சியாக இருக்கிறது என் கையில் தான் இருக்குது. நான் எப்பொழுதுமே என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நானாக இருக்க வேண்டும். மற்றவர்களோடு ஒப்பிடுவது எனக்கு இது குறையாக இருக்கிறது என்று எதிர்மறை எண்ணங்களோடு தாழ்வு மனப்பான்மையோடு வாழ்கிற பொழுது நம்முடைய உள்ளமானது சீர்குலைந்து போகும், மன உளைச்சலுக்குள் ஆளாகி நல்ல மனித மாண்பை இழந்து விடுவோம். எனவே என்னுடைய உள்ளம் நலமாக இருப்பதற்கு காரணம் நானா மற்றவர்களா? சிந்திப்போமா? Dear friends, thank you for watching for the DOSCAP YouTube channel. இன்னும் இதை போன்ற சுவாரஸ்யமான காணொளிகளை காண please subscribe for the DOSCAP YouTube channel. Also like and share the channel to your friends. May God bless you all. Thank you.